10 நல்ல வருடமாக எழுதியது வெட்டுவாரா பொறுப்படிகள் வைத்தார் அழகான வேள்வியது வெட்டி இந்த வேள்விக்குழிகளே இனி பீடம் அமைக்க வேண்டும் என்று மாமலை ஒரு வீடமா ஒரு வீடமா ஒரு வீடமா மஞ்சளையர் ஒரு வீடமா ஒரு வீடமா ஒரு வீடமா ஒரு வீடமா ஒரு வீடமா மஞ்சளையர் ஒரு வீடமா ஒரு வீடமா ஒரு வீடும் இப்படி வீடங்கள் வைத்து ஒரு கிளை எழுதினார்கள். இனி வேள்விக்கு விறகு வீடம் என்று அத்திகத்தி ஆகாதே 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 ஆகாதே
அத்தி ஆகுமா? ஆகாதே. அரசாகுமா? ஆகாதடா. உங்கு புலியாகுமா? ஆகவே ஆகாது. வாவை கூவை வக்கலத்தாகுமா? ஆகவே செய்யாது. அது வாவை கூவை வக்கலத்தாகாது. வாவை இப்படி கூவையா மாறும். அதாவது உங்க வீட்டுல உங்க அம்மா, உங்க அண்ணி, சரி, உங்க அக்கா, 3 யாரெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம்? உங்க அம்மா வாவ, உங்க அக்கா கூவ, உண்மைதான். உங்க அண்ணி வக்கலாத்து. சரி, இந்த வாவை கூவ வக்கலாத்து ஒரு வீட்டுல இருந்து அது வாழாது, வாழவே செய்யாது இல்லையா? ஆமா. அது வாவை கூவ வக்கலாத்தாகாது என்று சொல்லி இங்க வரங்க தெரியுமா? சந்தனே மலகதிலே ஒன்றோடி வாழை மரமதையோ கண்முன்னமாய் தரிப்பார தரித்த ஜோடி மரமதையோ கண்முன்னமாய் வெட்டுவார தரித்த ஜோடி மரமதையோ கண்முன்னமாய் வெட்டுவார மரமதையோடு வந்து பிறகு அடுக்கி வைத்தார்கள். சிவனுடைய திருவருள் அக்கினி என்பது அக்கினி எடுத்து வேறு விழுக்குழியை போடுகின்ற பொழுது அக்கினி பற்றி அக்கினி பற்றி போடு எரிகிற பாராய் அழகான வேள்விக்குழியிலே சுட்டெடுத்த தங்கம் போல் சூரியனோடு ஒளியது போல் கத்தரி மாட்டு தங்கம் போல் பகவானுடைய ஒளிவது போல் சரி சூரியன் ஒளியது போல் பிறந்தார் பூதத்தான். சங்கிலி பூதம், ஈஸ்வர கால பூதம், சேத்திர கால பூதம், 3 பிறகு பூதங்களும் பிறந்து பிறவிகள் இப்படி ஒன்றோ இப்படி ஒன்றோ புதுமை பாராய் புதுமை பாராய் புதுமொழியது வருகுது பாராய் எழுபது கவிஞது எழும்புது பாராய் எழும்புது பாராய் பொண்ணு தெரியுது உசரவி பாராய் முடியும் அழகும் மோதுரம் போலே அழகும் கோபுரம் போலே ஆவலை போலே பூதத்தார் உடம்படி வருகிறவா உடம்படி வருகிறோ இடமணிலே உடம்படி வருகிறல்லோ உடம்படி வருகிறல்லோ இடமணிலே அந்த வேலைக்குடியானே சரி கோபுரம் போல் முடிவலரே ஆமா கண்மூக்கு செவிவளரே பூதத்தான் முடியே பிறந்து வருகிறார் என்பது மனம் தொண்டை வருகிறது. என் பொன்னும் திருவருளாய் பூதத்தான் சங்கிலி பூதத்தோடு சரிதான் ஆகே ஈஸ்வரகால பூதம் சீத்திரகால பூதமாக ஆண்டவன் இடத்தை வந்து கேட்கிறது. என்ன பொன்னரனே பொன்னரனே உமை
எப்பொழுது சிவனாரோ சிவனாரோ அவரே சொல்லுவாரா சொல்லுவாரா அவரே சொல்லுவாரா சொல்லுவாரா அப்பொழுது சிவனாரோ 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 அவரே சொல்லுவாரா சொல்லுவாரா அவரே சொல்லுவாரா சொல்லுவாரா இந்த பூலத்தார் கேட்கிற என்ன பகவானே என்னப்பா என்னை பெருமை செய்த பணிவிடைகள் ஏது என்று கேட்க சரி. சொல்லுகிறார் என்ன எப்பா பூதத்தாரே சுவாமி சங்கிலி பூதம் என்னையா ஈஸ்வரகால பூதம் பகவானே நீங்க 3 பேரும் சிவகத்தில் பெருமாளின் அத்தான் இருக்கிறார் சரி அவர்களுக்கு திருவனந்தபுரம் போக வேணுமா ஆனால் வலுதுணைக்கு போத வேணும் என்று கேட்டார் சரி நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்ல சரியாகட்டும். சுவாமி இல்லையா? நாங்கள் வேள்விகளோ பிறந்து வந்தோம் சரிதான் வயிறு பசியா இருக்குது ஆ, ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லு சரி தேவர்களே சுவாமி பூதத்துக்கு நீங்கள் பசி ஆத்த வேண்டும் ஆ, என்று சொன்னதும் சரிதான் 1000 கோட்டை அரிசி ஆமா ஒரே படப்ப போடுறாங்க சரி 1000 திமிழ்கிடா சரி 1000 கட்டு வெத்தலை ஆமா 1000 குலை சிங்கங்குலை சரி இப்படி எல்லாம் கொடுத்த பிறகு 1000 அதாவது சீமக்கள் சரி அத்தனையும் கொடுத்தார்கள் சரிதான் வாங்கி பூதமானது ஆமா சாப்பிட்டு சொல்லுது என்ன பகவானே என்னப்பா நாங்கள் வருகிறோம் என்று எங்கே வர தெரியுமா ஸ்ரீரங்கத்திலேயே வருகிறார் ஆமா அப்பொழுது பெருமாளும் பூதமாக ஆமா இங்கு வராங்க தெரியுமா இங்கே வந்தார் பெருமாள் வந்தார் வந்தார் பெருமாள் வந்தார் என்பார். அன்னத்தெரிக்கனை அலங்கரிப்பார் பூமாதேவி மகன் வந்தார் உத்தாரி மகள் வந்தார் என்பார். உலகனை கண்ணன் வந்தார் பெருமாள் வருகிற திருக்குள் பெருமாள் வருகிற திருக்கை தோறும் மாலை தோரணை கட்டுவாரா பச்சை குடையா பவழகுடை உடையா பவழகுடை பச்சை மாலைக்கு பிடித்து வர உடம்புடம்புடை விடுகே உடம்புடம்புடை விடுகே மலரை பெருமாளோ உடம்புடம்புடை விடுகே உடம்புடம்புடை விடுகே ஆராடி பெருமாளோ திருச்சிராப்பள்ளியிலேயே அப்பொழுது சொல்லுவார் அழகுடைய பெருமாளோ அதாவது பெருமாள் பூதங்கள் அழைத்துக் கொண்டு அப்படி திருச்சிராப்பள்ளி விட்டு சரி அப்படியே திருக்கண்ணங்குடிக்கு வராங்க ஆமா. திருக்கண்ணங்குடி வரும்போது மணிநம்பி கோயிலை பார்த்து சொல்றாரு இல்லையா? ஐயா பூதத்தார சுவாமி நீங்க அமர்ந்துக்கோ சரி. நான் வருகிறேன் என்று சொன்னதும் சரி நிறுத்தவே சொல்லுகிறார் அப்ப சொல்லுது போதும் என்ன? ஏ பெருமாளே என்னய்யா? உண்மை நம்பி நாங்கள் வந்தோம் உண்மை நம்பி நாங்கள் வந்தோம் உண்மைகள் அந்த பெருமாளே நாங்கள் வந்தோம் தம்பி நாங்கள் வந்தோம் பெருமாளே இடைவெளியில் விட்டு விட்டு இடைவெளியில் விட்டு விட்டு இடம் போகிறோம்
அப்போது சொல்லுது இந்த பூதம், பகவானே உண்மை நம்பி நாங்கள் வந்தோமே, சரி. இப்படி இடைவெளியில் விட்டு போறீங்கள என்று சொன்னதும் சொல்லுகிற நாராயணன். இந்த பூதம் சொன்ன வார்த்தை நாராயணன் கண் கலங்குது. சரி. கண் கலங்கி மாயவன் சொல்லுகிறார், ஐயா பூதம், சுவாமி, இதற்கு மேற்கு நீ வந்தாயானால் வந்தால் அதாவது உயிரினங்களை வதைகள் செய்வார். ஆகையினால் சரி இல்லை என்று சொல்லி அப்படி அங்கே நிறுத்திவிட்டு திருவனந்தபுரம் நடந்து வருகிறார். இப்படி இன்னும் அந்த பதிகளிலே முள்ள பூதத்தானே அந்த பதிதனிலே அந்த பதிதனிலே அப்பொழுது பூதத்தாரோ சொல்லுவாரா பூஜை செய்வதற்கு அவன் வராவிட்டார் கைலாசம் வந்திடுவார், கைலாசம் வந்திடுவார் என்று சொன்ன பூதம் மனே. பெருமாளைக்கு போறதெல்லாம் கொள்ளலாம், ஆனால் ஒண்ணு என்ன, எனக்கு பூஜை பண்ணுவதற்கு ஆள் விடலன்னு நம்பி வரலன்னா நான் கைலாசம் வந்துருவேன். கைலாசம் வந்துருவேன்னு பூதம் சொன்னதும் நாராயணன் சொல்றாரு, எப்பா நீ கைலாசம் வரண்டா, நான் அதுக்குள்ள உனக்கு நம்பியான வரவழைக்கிறேன் என்று சொல்லி மலை நம்பி கோவில் பூதமாக இருக்கிற பொழுது, அதாவது நம்பியானவன் வேணுமே. ஆமா என்னுடைய சரி வடநாடு தேசத்திலே திருச்சிராப்பள்ளியிலே சந்தனவன் நம்பியானவன். ஆமா சந்தனவன் நம்பியானவன் கோவிலே பூஜை பண்ணி வருகிறார். நம்பினாரு பூசாரி பிராமணர். பிராமணன். ஆமா இந்த நம்பி பூஜை பண்ணி வரும்போது அங்கே என்னாக தெரியுமா, திருச்சிராப்பள்ளியிலே மாறி என்று சொல்லக்கூடிய மழையில்லை, மழை இல்லாத காரணத்தினால் அந்த நாடு எப்படி தெரியுமா, எப்படி இருக்கிறது ஐயா, நாளியது உருண்ட பஞ்சோ, நாளியது உருண்ட பஞ்சோ, நாளியது உருண்ட பஞ்சோ,
மழை இல்லாத காரணத்தினால் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்படி பஞ்சம் ஏற்படுவதனால் என்ன அகலங்கள் அதாவது வீடுகளில் பஞ்சம் ஏற்பட்டு சரி சாப்பிடுவதற்கு ஆதாரம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லாமல் சரி பஞ்சம் ஏற்பட்டது. மணிக்காரங்கெல்லாம் கோவில் அடைப்படுகிறது. கோவில் அடைப்பட்டது நம்பிக்கை என்ன வேலை செய்ய தெரியும்? நம்பிக்கை பூசை தான் செய்ய தெரியும் இல்லையா? ஆமையா. இப்ப நீ என்ன வேலை பாக்குற? நான் குடம் அடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமா. ஒரு கோயில கொடைகள் வைக்கணும் வச்சுக்க என்ன செய்வா? சும்மாதான் இருக்கணும் இல்லையா? இப்படி பஞ்சத்தில் இருக்கின்ற போது சந்தர்வன் நம்பி சொல்றா என்ன எங்க என்ன நமக்கு அடித்தரங்கள்ல படித்தரன்னு சொன்னா குழப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல, என்ன செய்வது தெரியலையே என்று யோசித்துக் கொண்டிருக்கு. ஒரு நாள் சொல்லுகிறான் சந்தனவன் நம்பியானவன், என்ன சுமண்டி அக்கம் பக்கத்தில் நம்ம கடன் வாங்கி இவ்வளவு நாள் செலவு கழிச்சிட்டோம். வாங்கின கடன் கொடுக்க முடியல. கடைக்காரங்க போகும்போதெல்லாம் அதோ கடைக்காரன் போறான், ஏதோ கடைக்காரன் போறான், ஒரே கேவலமா இருக்கு. ஆகையினால சுமண்டி என்னங்க நம்ம என்னடி பண்ணலாம்? நம்ம இங்க இருந்து போயிருவோமா? ஆகிட்டு வந்து இங்க வராது தெரியுமா? பின்னாடி கிச்சனத்தில் சிறந்த மழை பெய்திருக்கு பெய்திருக்கு அழகுடனே படைத்திடலாம். சொல்லி நம்பியாரோ சோமாண்டி ராசியுமா நம்பியாரோ சோமாண்டி ராசியுமா சிறப்புடனே ஏகி வாரா இந்த சந்தர்வன் நம்பி அப்படியே திருச்சிரா பள்ளி விட்டு அப்படி திருநெல்வேலி கடந்து சரிதான் பழங்குட்டி வழியாக மாவடி ஊர் விட்டு அப்படி கோசிமாபுரம் வர்றாங்க. சரி கோசிமாபுரம் வந்ததும் அந்த ஊர்ல உள்ள மணியக்காரங்க, மணியக்காரங்க யாரு? ஊர் தலைவர், ஊர் நாட்டாமன். ஆமா அண்ணாச்சி என்ன நாங்க வடநாடு தேசத்துல இருந்து சரி வகை பிழைக்க மாட்டாமல் வந்திருக்கிறோம். சரி எங்களுக்கு ஒரு அகரம் வேண்டும் என்று சொன்னதும் அப்படி அதில் ஒரு குடி போன அகரத்திலே
குடிமன் நகரம் என்னது? ஏற்கனவே இருந்தோம். வாழ்ந்து கெட்ட இடம். அது சில பாழடைஞ்சு போய் இடக்கும். சரி. அந்த அகரத்துல வந்து உட்கார்றாங்க. சரிதான். அப்படி இருக்கு. சரிதான். சோமாண்டி சொல்றா, என்ன எங்க என்னம்மா நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்களா? என்ன செய்வது? நம்ம இப்படிலாம் இருந்தோம். சரி. இப்போ ஒரு குடிபோன அகரத்தை வந்து இருக்கிறோமே என்ன சொல்றோம்? சரி. இந்த ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமா. அந்த காலத்தை அப்படித்தான், அந்த காலத்தை அப்படித்தான். என்ன செய்ய எப்படி? கொஞ்சம் சாந்த குணம். ஆமா. கேட்டிய சோமாண்டி இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கைன்னா ஏற்றம் தாழ்வு. மனைவிக்கு ஆறுதல் சொல்றான். ஆறுதல் சொல்லி அகரத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது இங்க இப்படி இருக்கு. இந்த பூதம் என்ன கைலாசம் வருது. ஆண்டவரே என்ன எங்களுக்கு பூஜை பண்ணுவதற்கு வேதி வேணும் இல்லையா? ஆமா. என்று உங்களுக்கு சொல்லிக்கமில்ல. சரி. என்று சொல்லும் போது சொல்றாரு என்ன கோசிமாபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சரி வயபிடிக்க மாட்டான் நம்பி ஒருவன் வந்திருக்காப்பா. அந்த நம்பிக்கை கனவுல போய் நீ ஒரு வார்த்தை சொல்லு. சரி என்று சொன்னதும் இன்று சங்கரி பூதமானது அப்படியே நம்பிக்கை ஒரு கனவு காட்டுது. சரி. அதாவது நம்பி நம்பி என்ன நீ வடநாடு தேசத்துல இருந்து வயிறு பிழைக்க முடியாம வந்திருக்கல்ல? ஆமா. எனக்கு ஒரு கோவில் இருக்கு, மலை நம்பியில கோயில் இருக்கு. சரி. அங்கு நாளை காலையில் மணியக்காரன் வந்து உன்னை அழைப்பான். சரி. நீ மாட்டேன்னு சொன்ன வச்சுக்க, இது என்னது மண்டையில போட்டுருவான் என்று சொன்னதும் அப்படி கனவு கெட்டு விட்டு தெலுங்குறான். சரி. எழும்பி மனைவி கிட்ட அப்படி சொல்லுறதுக்கு வர்றான். ஆமா. இது இப்படி இங்க இருக்கு. மணிக்காரன் கனவு காரணம் அப்பன் தானே நம்பியில போட முடியும். இந்த மணியக்காரிடத்தை வந்து மணியக்காரா 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 மகளுடைய சொல்ல கேளே சொல்ல கேளே மணியக்காரா 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 மகளுடைய சொல்ல கேளே சொல்ல கேளே கோசிமாபுரமதிலே புரமதிலே புரமதிலே இருக்கிறான் நம்பியானோ நம்பியானோ நம்பியாரி வருவனைத்தே மணிக்கர சொல்ல கேளே நம்பியானை வரவழைத்து மணியக்காரா சொல்ல கேளு. மணிக்கரா என்ன இந்த பாரு, அதாவது கோசிமாபுரத்திலே சரி. ஒரு நம்பி வந்திருக்கிறான். அந்த நம்பி அழைத்து சரி. எனக்கு பூஜை பண்ணி சொல்லு. அப்படி மரத்தில் சொன்னவன் வானல் நான் வாங்கிடுவேன் என்று சொல்ல பூதமான மறைந்தது. அந்த நேரத்துல என்ன இந்த சண்டவன் நம்பி பார்த்து சொல்லா, எங்க என்னம்மா காலையில எழுப்பினீங்க, ஆமா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே என்னாச்சு? அம்மா சோமாண்டி என்னங்க என்ன தெரியுமா? நேற்றிரவு நித்திரையில் நான் ஒரு கனா கண்டேனம்மா. கனவு கண்டீங்களா? என்ன கனவு? மணி நம்பி கோவில்ல இருக்கக்கூடிய சங்கிலி பூதம் வந்து என்னுடைய கோவில் பூஜை செய்வதற்கு பூசாரி யாரும் இல்லை, நீ வரணும், அப்படி மட்டும் வரல நீ உன் மண்டைய பொந்து தடியால பிளந்துருவேன்னு சொல்லிடுச்சுமா. அப்படியா? ஆமா. என்று இவங்க ரெண்டு பேசிக் கொண்டிருக்க சரி. மணியக்காரன் ஒரு ஆளை விடுறான். அந்த கோஷபுரத்தில் இருக்கக்கூடிய நம்பி கூட்டிட்டு வாங்க. சரி. அப்படியே வருகின்ற கூட சொல்ல, அண்ணே நம்பி வாங்க வந்தேன், மணியக்காரங்க உங்களை வர சொன்னாங்க, ஒட்டான வரணுமா? இதோ வந்துட்டேன்ப்பா என்று சொன்னதும் சரி. மணியக்காரன்ல அது சங்கிலி போடுறது கனவு சொல்லிச்சேன். அப்படி சொல்லிட்டு இந்த நம்பி அண்ணமா அப்படி ஓடி வரான். சரி. ஐயா என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க?
அதாவது அதாவது மலை நம்பி கோவில் சங்கிலி பூதத்தாருடைய கோவிலானது இருக்கிறது. சரி, அங்கு நீங்கள் சென்று பூஜை செய்ய வேண்டும். அதற்காக உங்களை அழைத்து விட்டேன். அப்படியா? ஆமா. ஆகிட்டு விட்டு கோப்பு வகைகளை கொடுக்குறான். கோப்பு வகைனா பச்சரிசி, சர்க்கரை, மிச்சமெல்லாம் தேங்காய், வெத்தலை பாக்கு, பூ எல்லாம் கொடுக்குறான். வாங்கினா வாங்கி கொண்டு வந்து வீட்டுல பூவெல்லாம் கட்டுறான். சுமண்டி என்னங்க பரடி, நம்மளுக்கு இது புது இடம், யாருக்குமே பழக்கம் இருக்காது. அதெல்லாம் சுமண்டி நீ வீட்டுல அமர்ந்துக்கோ, சென்று வரைய சொல்லி கோப்புகளை கையிலெடுத்து இங்க வர தெரியுமா? உப்பாறு புவனெல்லாம் கடந்து கடலைமோடு புளியமோடு விட்டு, அதாவது கோயிலுக்கு பாதை சித்தரும்ப பாதை. அப்படி நம்ம கமந்த பார்த்தா ஒரு சித்தரும்பு போயிட்டே இருக்கும். அதுக்கு பின்னால போனோம்னா ஒரு ஆறு, ஆத்துல இறங்கினா குளித்தான், மாற்றுடுத்தான், கரையில ஏறி கோவிலுக்கு வர்றான். கோவில்ல வந்து கோப்பு வேணும் நடையில வச்சான். வச்சுட்டு பாக்குறான், ஐயோ சாமி வாங்கலையே, வாங்கலையோ, கதவு தள்ளி பாக்குறான், அசையல. 4 பக்கம் அப்படியே சுத்தி சுத்தி வர்றான். ஆனா அந்த நிலையில கதவு இருக்கு. ஆமா, கதவு இருக்கு, சாவி கூட இம்மல் இல்லை. ஆமா, ஐயோ நம்மளும் கேட்டோம் இல்லையே, அவரும் தரல. சரி, இன்னைக்கு இவ்வளவு பூஜை இவ்வளவுதான், நாளைக்கு போய் நம்பியாட்ட ஆதரகாட்டும் கேட்கலாமே. அப்படி குனிந்து கோப்பு வேலை தூக்குன மத்தியில அப்படியே பள்ளி அடி அடிக்குது. இந்த பள்ளி சாஸ்திரம் பிராமணமாக தெரியும். சாஸ்திர படித்தவங்க யாரு? அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் தெரியுமா? நம்பி போவாத, கூப்பிட்டா சத்தம் கேட்கும். சரி, இந்த பூத்த கோயில் எப்படிப்பட்டது? கூப்பிட்டா சத்தம் கேட்கும். நான் உள்ள இருக்கிறேன், அப்படி கதவு திறன்னு சொல்லி திறப்பேன். சரி, அந்த கோவில் கதவு எப்படிப்பட்டு திறக்கக்கூடிய தெரியுமா? ஒரு கால் திறக்க ஒரு கால் அடைக்க. எப்பா பூசை வந்திருக்கேன் சுவாமி கதவு தர சுவாமி சொன்னா கதவு திறக்கும். பூஜை முடிஞ்சு கதவு அடைச்சிக்கணும். சரி, அப்படிப்பட்ட கதவு. அப்படியே கதவு தள்ளி பார்க்கிறான். எப்படி சத்தம் போடுறான் தெரியுமா? கதவு தீரே, கதவு தீரே, கதவு தீரே, கதவு தீரே, உலகத்தானே கதவு தீரே, வடிவழகா புறத்தானே. சரி, கதவு திறவ காவலவா புறத்தானே. என்ன சொல்ல, கதவு திறந்துட்டு அப்படி போய் உள்ள. வடநாடு தேசத்துல எத்தனை கோயிலும் பூஜை பண்ணிருக்கிறேன். உன்னை போல ஒரு தீபத்தை நான் பார்க்கலையே. என்ன கோவில் சுத்தம் பண்ணனா, அபிஷேகம் செய்தான், பாயாசம் படைத்தேன், நம்பிக்கை பூஜை பண்றான். நம்பினாரு பெருமாளுக்கு, பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு அப்படி பூஜத்தாருக்கு பூஜை முடிது. ஐயா பூஜத்தார பூஜை முடிஞ்சு கதவு அடைச்சுக்கோ. கதவு அடைப்பட்டது. தன்னுடைய வீட்டுக்கு வரான். சோமாண்டி கேக்குறா, என்ன பொதுவா எல்லா வீட்லயும் அப்படித்தான். அதாவது புருஷன் வேலை செஞ்சு விட்டு போகும்போது கேட்ப, உங்க ஆபீஸ் எப்படி இருக்கு, ஆபீஸ்ல உள்ள கெட்டு எப்படி இருக்காது, பியூன் எப்படி இருக்காது இல்லையா, எல்லாம் கூட நல்லா பழகிட்டாங்களா, பேசுனாங்களா, ஆமா அதுதானே கேட்பாங்க. மேடம் எப்படி இருந்தாங்க, எந்த மேடம் பேசுனீங்க, எத்தனை மேடம் பேசுறீங்க வந்தது.
இல்லையா? ஆமா. அதே போல சந்திரன் நம்பி கேட்கிறான், சொன்னாண்டி வடநாடு தேசம் எத்தனை கோயில பூஜை பண்றேன், நான் போகாத கோவில் இல்லை. ஆனா ஒரு அதிசயம் பார்த்தோம் பாருங்க. என்ன அதிசயம்? அதாவது கோப்பைகளை கொண்டு போகும்போது பாதை சித்தருக்கு பாதை, அந்த சித்தர் நேர் ஒரு ஆத்துக்குள்ள இறங்குச்சு. சரி, கரையில போச்சு. கோவில் வாசல் வரைக்கும் அந்த சித்தருக்கு வந்து பார்த்துக்கணும். ஆனா குளிச்சுட்டு துணி மாத்தி அப்படி கோயில் வந்து சாமி பார்க்க சாமி இல்ல. நினைச்சு நிற்கும்போது கிவனி பண்ணிடுச்சு, நான் உள்ள இருக்கேன்டா, என் பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்லிச்சு. சரி, கருத்தனம் பாரு, பூரத்தை அழகா பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டு பல நாள் இருக்கிறார். ஒரு நாள் சொல்லுகிறார்கள், ஆசை நாயகா சுத்தாரை குறையும் இல்லை, குறையும் இல்லை, மன்னவா என்னம்மா சோமாண்டி, அருமை கனவா, சொத்து இருக்குது, சரி, சுகம் இருக்குது, பெண் இருக்குது, பொருள் இருக்குது, மாட மாளிகை கூட கோவில் எல்லாம் செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் என்ன கொள்ளி வைத்து குடமுறைக்கு நம்மளுக்கு கொள்ளி ஒண்ணு இல்லையே, இல்லையா? குழந்தை இல்லாத வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வுன்னு அதுல வாழ்ந்தவனுக்கு தான் தெரியும். அதாவது சொல்லுவாங்க, அடிப்பட்ட பாம்புக்கு தான் அந்த வேதனை தெரியும். இப்ப எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன அவனுக்கு என்னப்பா, அவன் எப்படி எவ்வளவு இப்படி இருக்க, அவனுக்கு என்ன பொம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளை பொண்ணு ஏற்றம் தானே அப்படி என்ன சொல்லுவாங்க. சரி, எங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கொள்ளியத்தவன அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் 3 பொம்பளை பிள்ளை, ஏன்னா 3 ஆம்பளை பிள்ளை. அப்ப எங்க இடத்துக்கு அட்டி இங்க இருக்கு இருக்கு, ஒரு பக்கம் அடி இருக்கு, எங்களுக்கு 2 பக்கம் அடி. ஆமா, இந்த குழந்தை இருந்தா பிறந்த, குழந்தை இல்லாம விட்டா பிறந்த. ஆமா, குழந்தை இல்லாத பிறகுனாலே சும்மாடி சொல்றாங்க, எங்க என்னம்மா பூதத்தான் பெரிய சுவாமி சொல்றீங்கல்ல, கோயில்ல போய் கேளுங்க ஒரு குழந்தைக்கு என்ன சொன்னா நம்பி சொல்றாங்க, கிடைக்கும். நீ துறன்னு இருக்காத, சில வீட்டுல சில பொண்ணு கிடைச்சிட்டான்னு வச்சிருக்கியா கல்யாணம் சொல்லும்போது நல்லதா இருக்கு. அவனுக்கு கல்யாணம் பண்ண பிறகுதான் கடவுளை திருகுப்பி அடி தலையில போட்டு போடு. அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காங்க, பண்ணே மாட்டேன். இப்ப நான் சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியுமா, அவர் மட்டும் பொண்ணு கிட்ட பட்ட பிறகு தெரியும். அப்படியா? நல்லா இருப்பா, நல்ல அனுபவம். பொண்ணு கிட்ட போயிட்டு புட்டும் பயிர் வாங்கிட்டு சும்மா இல்ல, நீ கல்யாணம் பண்ணும் போய் ஒரு நிமிஷம் எந்த நினைச்சு பாத்துக்க, நான் என்ன பாடுபடுவேன். லாஸ்ட் ஸ்மைல், கடைசி சிரிப்பு உங்களுக்கு அது ஸ்டுடியோக்காரன் சொல்லுவான். அண்ணே கொஞ்சம் சிரிங்கண்ணே, லைட்டா கொஞ்சம் சிரிங்க. ஏன்னா ஸ்டுடியோக்காரன் எனக்கு தெரியும், இன்னைக்கு சிரிக்கதான் சரி. ஆமா ஆமா, அதுக்கு சிரிப்பே வராது, சிரிச்சுட்டான் அவ்வளவுதான், அதுக்கு இடம் இல்லை. இல்ல ஆமா, அதாவது என்ன இதெல்லாம் கதை வேண்டாம் இல்லையா? ஆமா, என் ஆசை நாயகா கொள்ளி விட்டு குடமுடிக்கு கொள்ளி வேண்டாமா,
என்னை மலடி என்று சொல்கிறார்களே என்னை என்ன சொன்னா தெரியுமா? அந்த முகத்துக்கு முகம் பேசும்போது அழகா பேசுவான், நல்லா பேசுவான். எப்படி இருக்க நல்லா கேட்ட குழந்தைல அப்படின்னு கேட்பான். என்னை பார்த்தவன் என்ன சொல்ல தெரியுமா? கண்ணடி மலடி என்று மதலி இல்லாத வாசலிலே மறையவர்கள் வரமாட்டாங்க நிச்சயமாக இல்லையா? அதாவது 4 பேரை போல நல்லா இருந்தா காசு இருந்தா இது எங்க அப்பாக்கு அண்ணனுக்கு சித்தப்பாக்கு பெரியப்பாக்கு பிள்ளைவான். காசுல வச்சுக்கேன் அதான் சொல்லுவாங்க, சொத்தோடு தான் சுகம் சேரும். ஆமா, சொத்தோடு தான் சொத்து சேரும், காசோட தான் காசு சேரும். நம்ம காசோட இருந்தோம்னா அன்பாக்கு வாங்க இது சொந்தம் நிறுவான். காசு இல்லைன்னா யாரோ எவனோ தெரிய செய்யாது இல்லையா? அப்படிப்பட்ட நமக்கு தேவையா? ஆகையினால நாம் என்ன செய்வோம் என்று மனம் கலங்கி இருக்கிற வேளையில அங்கு தெருபுறமாக யார் தெரியுமா? ஒரு குற மரத்தியானவள் குறி சொல்லி வருகிறாள். அப்போது சொல்லுகிறாள், அம்மா சோமண்டி. என்னம்மா சோமண்டி சொன்னோன்னு இவ்வளவு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குறிகாரி யாரோ எவரோ யாருமே தெரியாது, எனக்கு வந்து பேரை சொல்லிட்டால அப்படி சொல்லுகிறாள். சோமாண்டி என்னம்மா உனக்கு வடநாடு தேசம். ஆமா, உனக்கு சொத்தால் குறையும் இல்லை, இல்லை சுகத்தால் தாழ்வும் இல்லை, இல்லம்மா பாலால் குறையும் இல்லை, பாய்க்கத்த குறை எந்த குறையும் உனக்கு இல்லை. எந்த குறையுமே இல்ல. குழந்தை இல்லாத குறை எம்மா இல்லதானே? ஆமா ஆமா இல்லையா? ஆமாமா, எனக்கு குழந்தை இல்லதான். உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். பாரு, உன் கணவன் இருக்கிறத பூத்த கோயில் பூஜை பண்றாருல, ஆமா, அங்க 48 நாள் தவம் இருக்க சொல்லி. சரி, நீங்க 2 சேர்ந்து ஒரே வருஷம் தவம் இருக்கணும். 48 நாள் கழிந்ததும் உனக்கு குழந்தை கிடைக்கும் சொல்லிட்டு அப்படி குரமாத்தி போறான். ஆமா, இதை தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லணும். சொல்றா என்னம்மா நீங்க சொல்லுவீங்க, அடிக்கடி சொல்லுவீங்களே புதுத்தார் கோயில் பெரிய சாமின்னு. அந்த கோவில் நம்ம 48 நாள் அப்படி விரதம் இருக்கணுமா? இருந்தால் குழந்தை உண்டு சொல்லிருக்கிறார். ஆனா குழந்தை உண்டு, அந்த குழந்தைக்கு வயது 7 தான். 7 வயசுதான் அந்த குழந்தை இருக்கும் என்ன சொல்லியிருக்கிறார். அப்படியா? என்ன சொல்றது சொல்றா சுவாமி, என்னம்மா அன்று பிறந்து அன்றே இறந்தாலும் சரி மன்னனுக்கு கொலை போகணும் இல்லையா? என்று வெள்ளிக்கிழமை காலையில நம்பி மனைவி குளிச்சு மாத்துடுத்து கோவில் வாசல்ல வந்து எப்படி கதறாங்க, எப்படி கதவு தீர கதவு தீரே கதவு தீரே கதவு தீரே புலத்தானே வாசல்
கதவு தருங்க அப்படி சொன்னா கதவு திறந்து அப்படியே போய் உட்காருங்க. ஆமா சரி வந்தா கோயில பூஜை பண்ணா பூஜை எல்லாம் முடிந்து ஆமா அந்த கோவில் 48 நாள் அப்படி சரி ஒரு மண்டலம் 48 41 41 48 ஆ 48 எப்படி தெரியுமா? எப்படி? 12 ராசி சரி 9 கிரகம் 27 நட்சத்திரம். ஆமா சேர்த்து கூட்டி பாரு 48 ஆமா 27 12 12 9 48 நாள். சரி விரதம் இருந்தான். விரதம் முடித்து சொல்றாங்க ஐயா கதை உடைச்சுக்கோ நாங்க வரோம் வீட்டுக்கு வராங்க. ஆமையா கணவனும் மனைவியும் தூங்கக்கூடிய நேரத்துல அப்படி ஒரு கனவு காண்கிறாள். ஆமா யாரு எப்படிப்பட்ட கனவு தெரியுமா? நித்திரையில் தூங்குகின்ற பொழுது கெட்டு கெட்டாய் வெத்திலையோ வெத்திலையோ மறுமையிலே இருக்கிறாரே இருக்கிறாரோ வெற்றிலையோ வெற்றிலையோ படமிட்டு அடிமீது இருக்க கண்டாய் கண்ட கண்ட கனவை எல்லாம் அவள் கணவனோடு சொல்லும் வாழா கட்டுக்கட்டா வெத்தில மடி மீது இருக்க கண்டாள். சரி அதுல ஆண் வெத்தில அதுல மடி மீது இருக்க கண்டாள். அப்படி குடும்பியோட தேங்காய் மடிமேல் இருக்க கண்டாள். சரிதான் மன்னவன் வாழ்வுரை மடிமேல் வைக்க கண்டாள். சர்ப்பமான படம் எடுத்து மடியில் இருக்க கண்டாள். எங்க என்னம்மா கண்ட கனவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சரியா அந்த மலங்குலத்தை சொன்னது போலே நமக்கு ஆண் பிள்ளைக்கு அறிவுரை என்று சொல்லி இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளில் கணவனும் மனைவியும் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தால் அங்க என்னாகும் ரேஷன் கார்டுல ஒரு பேர் சேர்த்துடலாம். கண்டிப்பா சேர்த்து கனவு அதாவது வயிற்றில் கனவு கொஞ்ச நாள் வாரண்டு பேர் சேர்க்கறதுக்கு இப்ப உடனே சேர்த்துடலாம். எப்பட்ட ஒரு ஓட்டு கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி அதுக்கு தருவாய் ஒரு மாதம் மதலைக்கு ஒரு வளரே தருவாய் ஒரு மாதம் மதலைக்கு ஒரு வளரே ஆனாதிருவானோ கொடி வீசே மூன்றாவது மாதம் அவள் முத்து நிறமானாய். மூன்றாவது மாதம் முத்து நிறமானாய். நான்காவது மாதம்